தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வாணியம்பாடியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வளவு மழை நீர் உள்ள இன்னைக்கு ஸ்கூல் போக முடியல, மசூதிக்கு போக முடியல, இப்ப மருத்துவமனைக்கு உள்ள செல்றதுக்கு ஆளுக்கு முடியல. எல்லாமே அந்த கேட் வழியா அனுப்பிச்சுன்னு இருக்காங்க. அந்த கேட்ல உள்ள இருக்கிற பில்டிங் பழமை வாய்ந்த பில்டிங், அது மூடி இருக்கு. இப்ப திறந்து அதுக்குள்ள விடுறாங்க. அந்த பில்டிங் மழையால உழுந்து போச்சுன்னா என்ன பெரிய விபத்து ஏற்படும் இல்ல. அதேபோல பாலாற்றின் கிளையாற்றில் தரைப்பாலம் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் வாணியம்பாடியில் இருந்து பெரியம்பேட்டை, கொடையாஞ்சி, அம்பலூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பசங்க இருக்கு ஸ்கூலுக்கு போனோம்னாக்கா இருக்கு. ஆனா சுத்தின்னு தான் வரணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே தான் சுத்தின்னு வரணும் மாதிரி ஆயிட்டு இருக்கு நிலைமை. நம்மளுது இது தரைப்பாலம் நம்ம அரசாங்கம் மூலியமா ஒரு தீர்வு ஃபைனல் டிசிஷன் மாதிரி பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்களுக்கு கொடுத்தானாக்கா நல்லா இருக்கும். இது தேனி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக கோம்பைத்தோடு அருகே உள்ள மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் செந்நிறத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் வனத்துறையினர் மேகமலை அருவியில் குளிக்க தடை விதித்தனர். ஹொசூரில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியதால் சூளகிரி அருகே குட்டை நிரம்பி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஹொசூர் அடுத்த திப்பாலம் கிராமத்தில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி, ஆர்கேபேட்டை, பூவிருந்தவல்லி, பூண்டி, ஜமீன் கொரட்டூர், தாமரைப்பாக்கம், பள்ளிப்பட்டு மற்றும் பொன்னேரி ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. ராமேஸ்வரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவியது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், பாப்பாரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருப்பதி திருமலையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தரிசனத்திற்காக வரிசைகளில் காத்திருந்த பக்தர்கள் சிரமப்பட்டனர். கனமழை காரணமாக கோயிலுக்கு முன்பு மழை நீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் மரக்கிளைகள் உடைந்து விழுந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.